வருவார் குமாரனே, இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு, ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடைசியில் அன்னைக்கு நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணும் இல்லையா, அதனால் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா, ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் இந்த வார்த்தை. எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை கேட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கர் ராஜா பிரதர், பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாமாருன்னு சொங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறன்கிட்ட ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டரோ ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய் சங்கர் தம்பி, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31 முன்னாடி மே 30 அப்படின்ற அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலை. குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. வருவார் குமாரனே, இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு, ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவார், செந்தில் கூப்பிட்டுக்காந்து ஓடுவார், ஆஃப் பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்குறேன் எந்த நம்பர்ன்றுவார். திருப்பி கிளம்புவார், எங்கெங்கே போகிறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரேன்டுவார். ஒன்றாவது சொல்வார், அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் நானே 6 வருதுன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்ட்டுவார். போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கன்றுவார். ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2 ஃபோன் பண்ணாப்புல, யாரையுமே பார்க்கல, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அது வந்துருச்சு. எனக்கு 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட்டு கொடுத்த நண்பர், உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆஃபீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர், ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆறுதல் பிரச்சனை ரொம்ப நன்றிங்க. அவங்க ஒளிப்பதிவில் அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன்னு அதே ஜீனியர்ஸ். நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்க ஓகே, என்ன 2 நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன், வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைண்ணே. 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல, டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்லை சார் சரியாக வரும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொன்னேன் சீனு வேணுமா வேணாமாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவார். பதட்டத்துலேயே தெரியும், அப்படின்னா அண்ணன் பேட்டத்தில் வச்சுருப்பாப்புல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர். கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணும் இல்லையா, அதனால் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா, ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறண்ணே. எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கும், அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க, அந்த கண்டுக்குட்டியை கொண்டு வாங்க, இந்த இது பாருங்க நல்லா வரப்போ போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னுவாங்க. அது யார் போனாலும் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க. அதே வெற்றிமாறனே அவளை கண்டு இருக்கப்போ அந்த கண்டுக்கிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுக்கிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேடையில் வந்து நின்றுச்சு. அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அது அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைண்ணே, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் அங்கேருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார், எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துரை செந்தில்குமார் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை செந்தில்குமார் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு
அவர் சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்து ஆமல்ல நம்ம அடுத்ததுக்கு போகிறதா இருந்தால் அவர்கிட்ட எல்லாமே தெரியும். ப்ளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம அப்பப்போ போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கலாம், அண்ணன் பாரு மானிட்டர் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்கிற மாட்டாருங்க அப்படின்னு. இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னது ஆரம்பிக்கிற டேரக்டர் சொல்லுவார், இல்லை சிம்பிளாக இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே. 14 வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன், நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படியோ போயிருப்பேனே. கடைசிக்கு ஒரு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு, ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக தெரிஞ்ச 2 பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க. நீங்கள் இப்போவும் சொல்லி இது நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பேன், கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமாக இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்சமணிக்கே வருவாங்க, அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்காரப்போ திட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட அந்த எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும். செந்தில் அப்படி இல்லை, அந்த ஊசி எடுத்துட்டு அப்படியே நேரம் வந்து ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் அம்மா அப்பா பேர், அவள் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இது சரியாக வருமான்ட்டு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி ஐயோ என்னது திருப்பி போக மாட்டாரான்னு. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாகவே வந்து திரைக்கதையே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் 2 பேரும் வந்து பேசுனீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க, நல்லா சூப்பராக போச்சு அப்படிலாம் பேசுனீங்க. ஆனால் இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போதே நம்ம காமெடிலாம் வந்து பழகிட்டோமா, அந்த கதையை நான் ஆனது இல்லை, மற்றபடி மேற்படி விஷயமே நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து அண்ணே செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில், சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன், அண்ணே கொடுங்கண்ணே, அண்ணே வணக்கம் வணக்கண்ணே, காலையில் வந்துடும்ல அண்ணே ரிலீஸ் ஆகிடும்னே, கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னே, சரி சரி ஒரு ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே, இல்லை உங்களுக்கு கேட்டு தான் கொடுக்குறோம். என்னை படம் ஆரம்பித்து அவர் ஃபஸ்ட் இதுக்கு தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் தான் நான் பொறுப்பாண்ணா, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் அண்ணே, கண்டிப்பாக கொடுங்கண்ணே, 100 ரூபா வந்துடும்ண்ணே, நான் சொல்ல பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன், நான் கொடுக்கலாம்ண்ணே, ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் நேற்று கொடுக்குறேன் அண்ணன். அதே தான் என்னண்ணே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அது மேலே எந்த தப்பான இது எந்த எதுவுமே இல்லை, சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறேன், கொடுக்கட்டுமா அந்த கொடுத்துருக்கிட்டே கண்டிப்பாக வந்துடும்ண்ணே அப்படின்னு. ஓகே பக்கத்தில் வேறு யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன், இல்லை 2 டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, மற்றெல்லாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குனே நீங்கள் இந்த படம் வெளியிருக்கான்னு ஒரு பெரிய சப்போர்ட்னே, அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுண்ணே, அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைண்ணே, கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கண்டு இதில் துணிஞ்சு இறங்கினேன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம், அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே. சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அதிகமாக அவர் என்கிட்ட பேசணும், உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு, அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னே. இந்த 25வது போஸ்ட்டு, இந்த 50வது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே, ஒரு நம்பர் போட்டு இப்போ விடலாமே அப்படின்ற உடனே குமாரன் சொன்னாருங்க, இல்லை வேண்டாம், இல்லை அதாவது என்ன சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போனாண்டானே, பறந்து அடிக்கிறாருங்க. எனக்கு தயவுசெய்து தப்பை பண்ணிடாதீங்க, வேண்டாம், அத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இன்னும் எல்லாத்தையும் தாண்டி
எங்கள் அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே. நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே, காமெடியில் உங்கள் கூட இருக்கேனே, இப்போது உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே. எந்த விதத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடுன்னு, அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்கள் ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்கள் தானே ஹீரோ, எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.